காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்ன்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்கிறேன். இது பாருங்கள், காஞ்ச மிளகா, பழைய மிளகாங்க. இது காஞ்ச மிளகா, பழைய மிளகா தாங்க வாங்கணும். காஞ்ச மிளகா கடையில் பழைய மிளகான்னு கேட்டோம்னா கொடுப்பாங்க. இது பழைய மிளகா, காஞ்ச மிளகா. தனியா, கடலைப்பருப்பு அளவு வந்து நான் வறுக்க சொல்கிறேன். துவரம்பருப்பு, சாம்பார் பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு பாருங்கள், மிளகு, வெந்தயம், கடுகு, கருப்பு கடுகு, கசகசா, இது பாருங்கள் கசகசா. இது வந்து வெள்ளை கடுகு, கருவேப்பிலை, சுக்கு, இது விரலி மஞ்சள், குழம்பு மஞ்சள், விரலி மஞ்சள். இதை வச்சு தான் இப்போது குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ கடாய் வைக்கிறேன். கடாய் காயட்டும். தனியா 1 கிலோங்க. இது 2 பகுதியாக வறுத்துக்கலாம். தீ வந்து ரொம்ப வைக்கக்கூடாது, மிதமான தீயில் தான் வறுக்கணும். இது பனிக்காலமாக இருக்க வச்சு நான் வறுத்து காமிக்கிறேங்க. நீங்கள் வெயில்லையே, நல்ல வெயில்லையே காய போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். வறுத்து தான் அரைக்கணும்னு கிடையாது. நல்ல வெயில் காய சொல்ல எல்லாத்தையும் காய வச்சு ஒரு பேப்பர் போட்டு நல்லா காய வச்சு அரைச்சின்னு வந்தாலே நமக்கு நல்லாயிருக்கும். சூரிய ஒளியில் காயறது. தனியா வறுபட்டால் வாசனை வரும். அப்போ நம்ம எடுத்து தட்டில் கொட்டிட்டு அடுத்தது பாதி தனியாவை வறுத்துக்கலாம். பாருங்கள், தனியா வறுபட்டு போச்சு. தனியா வாசனை வருது, பட்டு பட்டுன்னு ஒழிக்குது. இப்போ வந்து தட்டில் மாற்றிக்கலாம். பழைய காலத்துலலாம் வெயிலில் தாங்க போட்டு அரைப்பாங்க. நல்ல வெயிலில் போட்டு அரைச்சிடுங்க. நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல வெயிலில் காய வச்சிடலாம். கெடவே கெடாது. அப்படி சந்தேகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறதுக்கு அமாவாசை வெயிலில் காய வைப்பாங்க. எல்லா பொருளையும் எடுத்து நவதானியம் எல்லாத்தையும் காய வைப்பாங்க. அதுதான் பழைய காலத்து இது, எங்கள் அம்மா காலத்து இதெல்லாம். பாருங்கள், இந்த பாதி தனியாகவும் வறுபட்டு போச்சு. இதையும் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்று. வாசனை வரும், லேசாக வெடிக்கும். அப்போது வறுபட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது கடைசியில் மிளகாய் வறுத்துக்கலாங்க. நெடி வரும், அதனால் கடைசியில் மிளகாய் வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம் போடுறேங்க. தீ வந்து ரொம்ப தீ வைக்கக்கூடாது, காந்துடும். கடலைப்பருப்பு 100 கிராம் போடுறேங்க. இது வந்து பயம் இல்லாத சாப்பிட்லாம், வயிற்று வலிக்கார் கூட சாப்பிட்லாம், எல்லாருக்கும் போடலாம். பொரிச்சு அழகாக ஒன்றுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கடுகு எல்லாமே பழைய காலத்து முறைப்படி தான் நான் சொல்லித்தரேன். வெள்ளைக்கடுகு ஏன் போடுறீங்கன்னு கேட்பீங்க. அது அப்போல்லாம் அப்படி தான் போட்டு அரைப்பாங்க. அதனால் நானும் அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளைக்கடுகு நல்லது, நம்ம உடம்புல சேர்ற வாயுவெல்லாம் வெளியேற்றிடும். ஆனால் பெருங்காயம் போடுறாங்க. பெருங்காயம் வந்து நம்ம சாம்பார் தாளிக்க சொல்ல எண்ணெயில் போட்டு எல்ஜி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு 3 மிளகளவு எடுத்து, 3 மிளகளவு இல்லை 2 மிளகளவு கடுகு தாளிக்க சொல்ல நம்ம சாம்பார் தாளிக்கிறோம்ல, வெந்தயம், சீரகம், கடுகு போடுறோம்ல, கருவேப்பிலை,
அப்போ அந்த எல்ஜி பெருங்காயத்தை போடணும். ஒரு 3 மிளகளவு இல்லை 2 மிளகளவு. அப்போ தான் வாசனையாக இருக்கும். இதில் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா வாசனை போயிடும். நாளடைவில் வாசனை போயிடும். அது வேஸ்ட்டு தான். அது நம்ம வந்து சாம்பார் தாளி சொல்ல போட்டோம்னா நமக்கு நல்லா சுவையை கூடும். பாருங்கள், துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 2 வறுபட்டு போச்சு. அதையும் பாத்திரத்தில் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ மிளகு வந்து 50 கிராம் போடலாம். அதே டம்ளர்லேயே சொல்கிறேன் பாருங்கள். இது 100 கிராம் டம்ளரு, 50க்கு கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன். இங்கே பாருங்கள், இது பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகு. நீங்கள் 50 கிராம் மிளகு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் பாதி போடுங்க, போதும். சீரகம் மட்டும் 50 கிராம் போடுறேங்க. இதில் பாதி போட்டிருக்கிறேன் சீரகம். பட்டு பட்டுன்னு வெடிக்கும். லேசாக தீ வச்சு லேசாக வெடிக்கும் பாருங்கள். பட்டு பட்டுன்னு வறுபட்ட வாசனை வரும். அப்போ எடுத்து இந்த பருப்பா கூடவே கொட்டிக்கலாம். வறுபட்ட பருப்பா கூடவே போட்டுடலாம். பாருங்கள், வறுபட்டு போச்சு. இப்போ எடுத்து போட்டுடுறேன். இப்போது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து கசப்பு எடுக்கும். அதனால் இங்கே பாருங்கள், ஒரு 10 கிராம் வெந்தயத்துக்கு தான் போடுறேன். நீங்களே பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கையளவு தெரியலனா ஒரு 3 ஸ்பூன் போடுங்க, போதும். இதுவும் வெடிக்கும், கலர் மாறும். உடனே எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வெந்தயம் வந்து வயிற்று புண்ணை ஆற்றுங்க. எப்படியாப்பட்ட வாயிடணும் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். வெந்தயம் அதுக்கு தான் சேர்க்குறோம். சீரகம் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் வந்து நல்ல சமநிலைக்கு கொண்டு வரும். மிளகு வந்து சொல்லுவாங்க, பகைவன் வீட்டில் சாப்பிட்டா கூட மிளகு அது வந்து விஷ முறிப்பு மிளகு. இப்போ கடுகு போடுறேங்க. கடுகு வந்து 50 கிராம் போடுறேன். கருப்பு கடுகு 50 கிராம். வெள்ளைக்கடுகு 50 கிராம். இது எதுக்குன்னா கடுகு நம்ம உடம்புல சேர்ற வாயுவெல்லாம் வெளியேற்றும். காற்று வயிறு உப்புசெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் இந்த வெள்ளைக்கடுகு. இது பழைய காலத்து முறைப்படி தான் நான் இப்போ சொல்கிறேன். எங்கள் அம்மாலாம் இது மாதிரி தான் மிளகாய்த்தூள் அரைப்பாங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கசகசா எதுக்குன்னா வயிற்று புண்ணை ஆற்றுங்க. அதுக்காக தான் கசகசா போடுறேன் நான். ஒன்றும் பண்ணாது, அது கெடுதியே கிடையாது. ஒரு சிலர் கசகசா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கள் அம்மா செய்யறது தான் நான் செய்கிறேன். நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், கடுகை வெட்டிச்சு. இப்போ கடுகையே எடுத்துறேன். எடுத்தாச்சு. கடைசியில் கசகசா ஒரு போடலாம். இப்போ வந்து சுக்கு வந்து ஒரு 10 கிராம் போடுறேன். சுக்கு எதுக்குன்னா சுக்கு நல்லது, ஜீரண சக்தி சுக்கு. அதனால் ஒரு 10 கிராம் சுக்கு. மஞ்சள் பாருங்கள், ஒரு 75 கிராம் மஞ்சள் போடுறேன். அப்புறமா நீங்கள் கல்லில் தட்டி போடுங்க. மிஷினில் அரைக்க சொல்ல கல்லில் தட்டி நம்ம அரைக்கணும். நிறைய தீ வச்சா காந்துடும். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தீ வச்சு வறுக்கிறேன். பாருங்கள், சுக்கு மஞ்சள் சூடு ஏறிச்சு. இப்போ அதையும் நான் பருப்பாகவே போட்டுறேன். அரைக்க சொல்ல பேப்பர் வச்சு தட்டி 2 2 தட்டி இது பண்ணிடணும். மிஷினில் கொடுக்கணும்.
இப்போ பாருங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எதுக்குன்னா பித்தம் சேராது, அதுக்காக கருவேப்பிலை நல்லா அலசி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வந்து வெயிலில் காய வைக்க சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உருவி போட்டு காய வைக்காதீங்க. அப்படியே கொத்து கொத்தானா வெயிலில் வந்து காற்றுல பறக்காமல் இருக்கும். அதை ஒரு தட்டு வச்சு அலசிட்டு கொத்தா வச்சிட்டிங்கன்னா அப்படியே காஞ்சிடும். அப்புறமா நம்ம உருவி போட்டு அரைச்சிடலாம். அரைக்க சொல்லும். பித்தத்துக்காக தான், பித்தம் சேராமல் இருக்கும் உடம்புல, அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். அப்போல்லாம் காய வைக்கவே மாட்டாங்க, இது வறுக்கவே மாட்டாங்க, காய வச்சு தான் அரைப்பாங்கங்க. இப்போ வெயில் இல்லாத கூடவே உங்களுக்கு நான் வறுத்து காமிக்கிறேன். நீங்கள் எல்லாமே காய வச்சுக்கலாம். இது தனியாக தனியா மிளகாய் தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக காய வச்சுட்டு அப்புறம் ஒன்றா போட்டு மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாம். சூரிய ஒளியில் காஞ்சதுன்னா நல்லது. வறுத்து தான் அரைக்கணும்னு கிடையாது, அது மிஷின் சூட்லேயே இதுவாயிடுங்க. பாருங்கள் கருவேப்பிலையே வறுந்து போச்சு. இப்போ எடுத்து இதே பருப்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், சீரகம் மிளகுலாம் அதில் கொட்டி இப்போ கசகசா வறுத்துட்டு அப்புறமா மிளகாய் வறுக்கலாம். கசகசா பாருங்கள் நல்லா 75 கிராம் கசகசாங்க இது. நீங்கள் அவங்கவுங்க கசகசா சேர்க்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது வயிறு புண்ணுலாம் ஆகாது, வயிற்று நோவெல்லாம் வராது, ஒன்றும் செய்யாது. நம்ம எல்லோரும் 4 பேர் சாப்பிட்டோம்னா ஒரு துளி தான் போவோம். இவ்வளோ மிளகாவில் போட்டு நம்ம அரைக்கிறோம். அதனால் இது எதுவுமே செய்யாது, உடம்புக்கு பாதிப்பு எதுவும் வராது கசகசா. அந்த காலத்தில் வந்து தேங்காய் கசகசா அரைச்சி கூட பாதாம் பருப்பு அரைச்சி வெறும் வயிற்றில் குடிப்பாங்க வயிற்று வலிக்கு. அதனால நீங்கள் பயப்படாதீங்க. இந்த பாருங்க பொரிஞ்சு போச்சு, செகண்டு தான். இப்போ மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் வந்து 1/2 கிலோ தான். 1 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ மிளகாய் தாங்க போடணும். 1 கிலோ போடக்கூடாது. நான் 1/4 கிலோவாக வறுத்துக்கிறேன். மிதமான சூட்டில் வறுக்கணும். இப்போ 1/4 கிலோ மிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்தது 1/4 கிலோ போட்டுக்கிறேன். லேசாக தீ வச்சு வறுத்துக்கலாங்க. நெடி ஏறும், பார்த்து வறுக்கணும். அதுக்குதான் வெயிலில் நல்லா வெயில் காய சொல்ல நீங்கள் பழைய மிளகா கேட்கணும். புது மிளகா நல்லா சிகப்பாக இருக்கும், அது புது மிளகா. அது வயிற்று வலியே தூண்டி விட்டுரும். நம்ம எப்பயுமே பழைய மிளகா தான் அரைக்கணும். இல்லை நீங்கள் இந்த வருஷம் வாங்கி வச்சுடுங்க, அடுத்த வருஷம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி இருந்தால் நம்ம கையிலே பழகிடும் அந்த மிளகா. அது மாதிரி கூட செய்யலாம். கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம் மிளகாயை. இது எந்த பிரச்சனையும் வராதுங்க. வயிற்று நோக்காரு வயிற்று புண்ணுக்காரு எல்லாமே சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். யாருக்குமே எந்த பாதிப்பும் வராது. இது மாதிரி நம்ம மிளகாய் அரைச்சோம்னா பாருங்க வறுபட்டுச்சு. இப்போ மிளகாயும் நெடி ஏறுங்க, பார்த்து தான் வறுக்கணும். மிளகாய் வந்து வறுத்தோம்னா மூக்கெல்லாம் நெடி ஏறும். அதனால் பார்த்து பக்குவமாக வறுக்கணும். தீ அதிகமாக வச்சா காந்துடும், அப்புறம் மிளகாய் தூள் வந்து கருப்பாக இருக்கும். இப்போ 1/4 கிலோ மிளகாய் போட்டேன்னா இப்போ 1/4 கிலோ போடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ 1/2 கிலோ மிளகாய் நிறுத்திட்டேன். 1 கிலோ தனியா, 1/2 கிலோ மிளகாய். பாருங்கள் அடுத்த மிளகாயும் வறுபட்டுச்சு. இந்த மிளகாய் கூடவே சேர்த்து போட்டுடுறேன். அவ்வளோதாங்க. இதை அரைச்சின்னு வந்துட்டு நானே மிளகாய் தூளை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பாருங்கள் மிளகாய் தூள் அரைச்சின்னு வந்துட்டேன். 1 கிலோ தனியா,
1/2 கிலோ மிளகா எல்லாம் வறுத்தல்ல, அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை பாட்டிலில் போட்டுடலாம். இது வயிறு புண்ணாக இருக்கிறவங்க கூட திட்டமாக போட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. காரம்லாம் பதமாக தான் இருக்கும். ஏன்னா தனியாக நம்ம ஏற்றி போட்டுருக்குறோம். சரி சமமாக போட்டோம்னா தான், ஒரு சிலர் சரி சமமாக போடுவாங்க. காரம் சாப்பிட்றவங்க சரி சமமாக போட்டு அரைக்கலாம். 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, அப்படி சரி சமமாக போட்டு அரைக்கலாம். அதையே நான் சொல்கிறேன். இப்போ பாட்டிலில் போட்டுட்டேன். இது தண்ணி படாமல் மூடி வச்சுக்கின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கின்னு நம்ம குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு, காரக்குழம்பு, கருவாடு குழம்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். இது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் காரம் வந்து எப்படின்ட்டு நீங்கள் பதமாக பார்த்து போட்டுங்க. பாருங்கள், இது அரைச்சின்னு அந்த தூள் பாட்டிலில் போட்டிருக்கிறேன். இது வந்து வயிற்று வலி இருக்கிறவங்க, வயிறு புண்ணாக இருக்கிறவங்க, நம்மளை எல்லாருமே இது சாப்பிட்லாம். காரக்குழம்பு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இது திட்டமாக நீங்கள் போட்டு இதை உபயோகப்படுத்திக்கங்க. நான் இது மாதிரி காரம் கம்மியாக இருக்குதுமா, எனக்கு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதுக்குண்டான அளவையும் சொல்கிறேன். அதை எழுதி பேப்பரில் வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன். அதையும் நீங்கள் குறிச்சிக்கங்க. கொஞ்சம் காரமாக வேணும்னாக்கா அதுக்கு எப்படி அரைக்கலான்றதை நான் சொல்கிறேங்க. மிளகாய் 1 கிலோங்க, தனியா 1 கிலோ, வெந்தயம் 50 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம், கசகசா 100 கிராம். கசகசா ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. கசகசா உடம்புக்கு நல்லது. அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தான், தினமும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அது நம்ம உடம்புல கலக்கும். அது வயிறு புண்ணு, குடல் புண்ணுலாம் வராது. பழைய காலத்தில் வந்து தேங்காய் பத்தியோட அதை வச்சு அரைச்சி சாப்பிடுவாங்க. கூட வந்து பாதாம் பருப்பை வச்சு சேர்த்து வச்சு வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. கசகசாவோட எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் மிளகாத்தூளில் போட்டு அரைங்க, நல்லது. வெள்ளைக்கடுகு 100, கருவேப்பிலை கொஞ்சம், கடலை பருப்பு 100, துவரம்பருப்பு 100, விரலி மஞ்சள் 100, கருப்பு கடுகு 100, சுக்கு 100. இதை வச்சு நீங்கள் மிளகாத்தூள் வெயிலே காய வச்சு நல்லா காஞ்ச பிற்பாடு அரைச்சி எடுத்துன்னு வந்துங்க. வறக்கணும்னு தேவையில்லை. வெயிலில் காய வச்சு, வெயில் இல்லைனா தான் நம்ம வறுத்து அரைக்கலாம். நல்லா நீண்ட நாள் நல்லா வரும். தண்ணி படாமல் வச்சுக்கணும் பத்திரமா, அவ்வளோதான். காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.